ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி காசை போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம ஸ்ருதி வந்து ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படி என்னடா விபரீத முடிவுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? நான் குக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது என்னமோ கிச்சனுக்குள்ளே நின்று என்னமோ பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஐயோ எல்லாரும் பரிதாபமாக கிடக்க போகிறீங்களேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம ரவி. கடைசியில் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி அடித்த மாதிரி கூப்பிட்றாங்க. உட்கார வச்சு அவங்க திறந்து பார்த்தா உப்பு வாங்குறாங்க. இது ரொம்ப தப்புமா அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா உப்புமாவை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அடித்து அலப்பறையை பார்க்கணுமே. அப்படியே அந்த கரண்டி விட்டு கிண்ட கடைசியில் கரண்டி வரலங்க. ஹாட் பாக்ஸே மேலே வருதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்து அவங்க எடுக்க முடியாமல் எடுக்க தெனான்னு திருவை. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் தட்டிலையா போட அங்கே போடும்போது அழைப்பு மணி அடிச்சது பாருங்க. எல்லார் மனசுலையும் ஒரு பயமும் அடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியல. இந்த கடைசி வாயை வாயாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு வாய் வச்சோடனே ரியாக்ஷனை பார்க்குமே. நம்ம மணிவண்ணன் சார் சொல்லுவார், அல்வா கூட உங்கள் அம்மா மாதிரி பண்ணியிருக்கேடி பாவி பாதகத்தின்னு, இதை தூக்கி நாய் கிட்ட கொட்டுங்கடா, ஐயோ வேணாமே குழி தோண்டி படைங்கடா அப்படிம்பாங்களே. அந்த மாதிரி இருக்க ரியாக்ஷன் எல்லாம் இருக்கும். கடைசியில் பார்த்தா இப்போ என்ன தான் சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க, முத்துவும் மீனாவும் பேஷ் சூப்பர்னு சொல்ல அண்ணாமலை ஒரு பக்கம் வித்தியாசமாக இருக்குன்ட்டாரு. வேறு என்ன பண்ணுறது, மனுஷனால் பொய் சொல்லவும் முடியல, உண்மையை வரைக்கவும் முடியல. அதனால் அப்படி ஒரு பொய்யை போட, அதுக்கப்புறம் மனோஜ் ஒரு பக்கம், நீ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணால் நீ குக் பண்ணிடாத, யாரும் வரமாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. தம்பி நெத்தியடியாக சொல்லிட்டாப்ல. சரின்னு சொல்லிட்டு, என்ன உனக்கு சொன்னாலும் புரியாது, இரு நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போய் துணிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்காங்கப்பா. அதாவது ஃபஸ்ட் டைம்னா அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். அதுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடலனாலும் பரவாயில்ல, மூஞ்ச காமிக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி சமைக்கணும்னு அந்த பொண்ணுங்களுக்கு தோணும். முதல்ல கிச்சனில் நிற்கிற பொண்ணுங்களுக்கு முதல்ல ஆஹா ஓஹோன்னு பாராட்ட கற்றுக்கோங்க. நல்லா இல்லைன்னா ஊருப்பட்ட கமெண்ட்ஸ்